முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அபாயராமயவில் புத்திஜீவிகள் சிலரை சந்தித்தார். இந்த சந்திப்பு தொடர்பிலான காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பு ஊடகங்களுக்கு கிடைக்கவில்லை. எனினும் முன்னாள் ஜனாதிபதி அங்கிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஜனாதிபதி மாளிகையின் நிலத்திற்கடியில் மாளிகை ஒன்றை கட்டியதாக உங்களுக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் மாளிகை அல்ல, அது ஒரு பதுங்கு குழி. பதுங்கு குழி ஒன்றை அமைக்குமாறு ஆலோசனை கிடைத்தது. குறிப்பாக எனக்காக மாத்திரமல்ல, எமது குழுவினர் பாதுகாப்பு கூட்டங்களை அந்த இடத்திலேயே நடத்தினர். பாதுகாப்பு சபை திடீரென ஏதேனும் ஒரு நிலையை எதிர்கொண்டால் உடனடியாக பதுங்கு குழியில் இருந்தவாறே அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியவாறே பதுங்கு குழி அமைக்கப்பட்டது. வெளியில் இருந்து பார்த்தால் வீடு போன்று காட்சி அளிக்கும். பதுங்கு குழி அவ்வாறே அமைக்கப்படுகிறது. எந்த காலத்தில் கட்டப்பட்டது? விமானங்களில் வந்து எம்மீது தாக்குதல் நடத்தப்பட்ட யுத்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. பிரபாகரனும் பதுங்கு குழி கட்டியிருந்தார் அல்லவா? அது சிறந்தது, மகிழ்ச்சிகரமானது. எம்மீது வான் தாக்குதல் நடத்தப்பட்டதால் நாம் இங்கு நிர்மாணித்தோம். தற்போது அனைவரும் மறந்துள்ளனர். இளைஞர்கள் அறிவதில்லை. விமானங்களில் வந்து தாக்குதல் நடத்தியதை இளைஞர்கள் மறந்துள்ளார்கள். எவ்வளவு செலவிட்டீர்கள்? அது எனக்கு தெரியாது. அதனை நான் ஆராய்வதில்லை. செலவு குறித்து நான் ஆராய்வதில்லை. நான் இது தேவை என்றே கூறுகின்றேன். அலரி மாளிகையிலும் பதுங்கு குழி உள்ளது. பாராளுமன்றத்தில் ஜெனீவா தொடர்பில் உரையாற்றியிருந்தால் நாடே அறிந்து கொண்டிருக்கும். எனினும் உங்களது கருத்து என்னவென்பதை மக்கள் அறிய முடியாமல் போயுள்ளது. நீங்கள் உதவுங்கள். அனைத்தையும் போடுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறோம். ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் நகைச்சுவை செய்வதற்கு திறமையானவர். தற்போதும் அந்த பாத்திரத்தில் அவர் நடிக்கின்றார். இன்று நடைபெற்ற சந்திப்பை ஒளிப்பதிவு செய்வதற்கு இடமளிக்கப்படாத போதிலும் இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்ட பிரேரணை குறித்து அபயாராமிய விகாரையில் மஹிந்த ராஜபக்ச ஆற்றிய உரை ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எமது அரசாங்கத்தினால் மேல் நீதிமன்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகமவின் தலைமையில் காணாமற் போனோர் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் பரணகமவின் எழுத்து மூல வேண்டுகோளுக்கு அமைய அந்த ஆணைக்குழுவிற்கு சர்வதேச போர் சட்டம் தொடர்பில் நிபுணத்துவம் உள்ள சிலரிடம் எழுத்து மூலம் சட்ட கருத்தினை கேட்டறிவதற்கு எமது அரசாங்கம் ஏற்பாடு செய்தது. சர் டெஸ்மண்ட் டி சில்வா, சர் ஜெஃப்ரி நைஸ், பேராசிரியர் டேவிட் கிரேன், பேராசிரியர் மைக்கேல் நியூட்டன் மற்றும் ராட்னி டிக்சன் போன்ற சட்ட வல்லுநர்கள் மற்றும் மேஜர் ஜெனரல் ஜான் ஹாம்ஸ் போன்ற போர் சட்ட நிபுணர்கள் மிகவும் பெருமதியான ஆலோசனைகளை ஆணைக்குழுவிற்கு வழங்கினர். இந்த சர்வதேச யுத்த சட்ட நிபுணர்களின் கருத்தினை மனித உரிமைகள் பேரவையில் அங்கத்துவர்களிடம் கையளிக்க வேண்டிய பொறுப்பு நல்லாட்சிக்கு இருந்தது. அதற்கான கால அவகாசமும் இருந்தது. எனினும் அரசாங்கம் அதனை வேண்டுமென்றே நழுவு விட்டது. ඒක ඉටු කරන්න ඕන තරම් වෙලා තිබුණා. නමුත් ඒක ඉටු කරේ නැහැ. ඒක සිතාමතාම පැහැරහැරි.